மதுரையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் இடத்தில் உள்ள முகப்பு பகுதியில் விஜயுடன் பேரறிஞர் அண்ணா மற்றும் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆகியோரின் பேனர் வைக்கப்பட்டுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது அரசியல் மாநாடு மதுரை பாரப்பத்தி பகுதியில் 500 ஏக்கர் பரப்பளவில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதிலும் இருந்து 5 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மாநாடு அமைப்பதற்கான பணிகள் 90% நிறைவடைந்துள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மேடையில் பிளக்ஸ் பேனர்கள் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதில் தலைவர் விஜயின் வலதுபுறத்தில் பேரறிஞர் அண்ணாவும் இடதுபுறத்தில் எம்ஜிஆரும் இருப்பது போல புகைப்படம் பொருத்தி பிளக்ஸ் பேனர் மாநாட்டின் மேடையின் மையப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்க விஜய் நான் வாரேன், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற வாசகங்களும் அதில் இடம்பெற்றுள்ளது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மாநாடு நடைபெறும் இடத்திற்கு இப்போதே மக்கள் சென்று இதனை பார்த்து வருகின்றனர். அதேபோல மதுரையை சேர்ந்த விஜய் ரசிகர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் ஏராளமானோர் மாநாட்டு திடலில் தற்போதே குவிந்து வருகின்றனர். அதிமுகவின் கொள்கை தலைவர்களான பேரறிஞர் அண்ணா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருடன் விஜய் இருப்பது போன்ற புகைப்படங்கள் மாநாட்டில் அமைக்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. அதிமுக அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் இந்த புகைப்படம் பேசுபொருளாகியுள்ளது.